இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, அர்ஜுனா, ஒரு உண்மையான ஞானி எப்படி இருப்பார் என்று சொல்றேன் கேள். போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னது, இந்த ஒரு மாயையிலிருந்து இந்த லோகத்தில் யாருமே அவ்வளவு சுலபத்தில் தப்பிக்க முடியாது. பெரும்பாலான மக்கள் 99% மக்கள் அனைவருமே இந்த மாயையினால் சூழப்பட்டிருக்கிறார்கள். மீதி இருக்கும் 1% மக்கள் மட்டுமே, இந்த லட்சத்தில் யாரோ ஒருத்தர் மட்டுமே அந்த இறைவனை சென்று அடையணும் என்று ஆசைப்பட்டு இந்த இந்த மாயையை கடந்து, இந்த மாயை என்னும் திரையை கிழித்துக் கொண்டு அந்த இறைவனை சென்று அடையும் அந்த பாதையில் முன்னேறி செல்கிறார் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதனால் கடப்பதற்கு மிக கடினமாக இருக்கும் இந்த மாயையை உடைத்துக் கொண்டு, தகர்த்து கொண்டு அந்த இறைவனை சென்று அடையணும் என்று ஆசைப்படும் நபர், அவருக்கு பக்தன், ஞானி, யோகி என்று பல பெயரை சூட்டி ஆனந்தமாக அழைக்கிறாராம் நம்மளோட கிருஷ்ணர். அந்த வகையில் இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்ற அந்த விஷயம் என்ன என்றால், அப்பேற்பட்ட அந்த ஒரு நபருக்கு துவந்தங்கள் இல்லாமல் துவந்தங்களுக்கு அப்பாற்பட்டவராக, இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி ஆகிய இந்த அனைத்து விதமான இரட்டைகளுக்கும் ஆப்போசிட்ஸுக்கும் அந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி துவந்தங்களுக்கு, இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இந்த நபர் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தினால், என் பக்தியிலேயே என்னையே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தினால், என்னை அடையணும் என்று ஆசைப்படும் காரணத்தினால், அவர் இறுதியில் இறந்த பிறகு என்னையே சென்று அடைகிறார், மோட்சம் பெறுகிறார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் இறைவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கான பலன் நமக்கு முக்தி கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து இந்த பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்பு வாழ்க்கையில படும் பல துயரங்கள், இந்த துயரங்களை, இந்த துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல், இந்த துன்பங்களை அனுபவிக்கும் அந்த ஒரு கஷ்டம் நமக்கு கிடைக்காமல், ஆனந்தமயமாக இருக்கும், பரமானந்தமாக இருக்கும் இறைவனையே சென்று அடைகிறோம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 28வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.